Taste the Daily. சுற்றுப்பயணம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்பொழுது கோவை மேட்டுப்பாலம் பகுதியில் மக்களை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறார். மக்களுடைய வெள்ளத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடந்து சென்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். மேட்டுப்பாளையமே குலுங்குகிற விதமாக திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பார்த்து விட வேண்டும் என்பதோடு பல்வேறு கோரிக்கைகளை அவரிடம் தெரிவிக்க வேண்டும் என்கிற ஆவலோடு அவர் இன்முகத்தை பார்ப்பதற்காக ஏராளமானோர் இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களை காப்போம், குறிப்பாக தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த எடப்பாடி அவருடைய புரட்சி பயணத்திலே இங்கு பிரச்சார வாகனத்திலிருந்து கீழே இறங்கி நடந்து செல்கிற போது சக்தி விநாயகர் கோயிலுடைய பூசாரிகள் பூரண கும்ப மரியாதையோடு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அதே போன்று இந்த மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் காந்தி சிலை அருகே திரண்டிருந்த ஏராளமான பெண்கள் ஒரே நிறத்தில் சேலை கட்டி பூரண கும்ப மரியாதை அளித்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலே குவிந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெண்களும் அதே போன்று பொதுமக்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சாலையில் நடந்து வருவதை பார்த்து அந்த மக்கள் வெள்ளத்திலே அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து கையசைத்தபடியே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று தூரத்தில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்துடைய சந்திப்பு அருகே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசவிருக்கிறார். மக்களுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கம் என்பது தொடர்ந்து பல்வேறு பணிகளை ஆற்றி இருக்கிறது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காகவே சேவை செய்யக்கூடிய ஒரு மகத்தான இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. அப்படித்தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது குடிமராமத்து நாயகனாக, விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்தார். தொழில் புரட்சியிலே மிகப்பெரிய மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு தொழில்களை ஈர்த்தார். குறிப்பாக சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அந்த மாவட்ட எல்லை பகுதியிலே வேளாண் புரட்சியை உருவாக்குவதற்காக, வேளாண்மையினுடைய தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய வேளாண் மண்டலத்தை உருவாக்கி காட்டினார்கள். அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் கால்நடை வளர்ப்பிலும் ஆராய்ச்சியிலும் பல்வேறு அவர்களுடைய இலக்கை அடையவும், அவர்களுடைய வளர்ச்சி அடையவும், பால் புரட்சி ஏற்படுத்தவும், பசுமை புரட்சி ஏற்படுத்தவும் அது மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருந்தது. திமுக அரசு அதிமுக அரசு கொண்டு வந்திருக்கிறது என்கிற ஒரே அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக பல்வேறு திட்டங்களுக்கு மூடு விழா கண்டிருக்கிறது. குறிப்பாக மக்களுக்கு மகத்தாக பயன்பட்டு இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை மூடுவதற்காக திமுக அரசு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தது. அங்கு உணவுப் பொருட்களை தடுத்தது, வேலையாட்களை குறைத்து சம்பளத்தை தராமல் இழுத்தடித்தது. தொடர்ந்து அதிமுக போராடிய பிறகு அம்மா உணவக திட்டத்தை கைவிட்டது. அம்மா உணவகம் இன்றைக்கு தமிழக மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய அமுத சுரபியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திட்டத்தை இன்றைக்கு மூடு விழா காண துடித்த ஒரு அரசாக திமுக அரசு இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம், அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர் வழங்கும் திட்டம், இதே போன்று பல்வேறு திட்டங்களை தடுத்து நிறுத்தியது. இவற்றையெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற போது, அரியணை ஏறுகிற போது கண்டிப்பாக மீட்டெடுக்கப்படும், மக்களுக்கு வழங்கப்படும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டது. மாணவர்களுடைய அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ளவும், அறிவியல் திறனை வளர்த்துக் கொள்ளவும், அவர்கள் இன்றைக்கு நாகரீக நவீன உலகத்திலே தங்களுடைய பல்வேறு நிலைகளை மேம்படுத்திக் கொள்ளவும் மடிக்கணினி திட்டம் வழங்கப்பட்டது. அந்த மடிக்கணினிக்கு மூடு விழா கண்டிருக்கிறது திமுக அரசு. அதே போன்று மிதிவண்டி திட்டமாக இருக்கட்டும், ஏழை எளிய மாணவர்களுக்கு சீருடை வழங்கும், காலணி வழங்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், எந்த திட்டங்களாக இருந்தாலும் மக்களை பார்த்து பார்த்து செய்து கொடுத்த ஒரு மாபெரும் இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திட்டங்களினுடைய பலனாகத்தான் இன்றைக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையமே குலுக்குகிற விதத்தில் இன்றைக்கு ஏராளமான மக்கள் குழுமி இருக்கிறார். குழுமி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் பின்னால்
ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் சாலையினுடைய இருபுறமும் பூரண கும்ப மரியாதையோடு கலசங்களோடு ஏராளமான பெண்கள் நின்று கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பை அளிக்கக்கூடிய அந்த நெகிழ்வான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்தால், அதாவது 4 ஆண்டுகள் திமுக அரசு ஆட்சி செய்கிற போது எப்படிப்பட்ட மக்களுக்கான அநீதியை, மக்களுக்கான கட்டண உயர்வுகளை, மக்களுக்கான நெருக்கடிகளை, மக்களுக்கான வேலைவாய்ப்பின்மையை, தொடர்ந்து தொழிற்சாலைகளுக்கான பல்வேறு கட்டண உயர்வுகள், நெருக்கடிகள், தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம், இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் தமிழகம் சிக்குண்டு கிடக்கிறது. அதனைத்தான் மக்களை காக்க வேண்டும், தமிழக மக்களை காக்க வேண்டும், தமிழகத்தை மீட்க வேண்டும் என்று ஒரு புரட்சி பயணத்தை புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடங்கி இருக்கிறார். இந்த பயணம் என்பது இன்றைக்கு கோவை மாவட்டம் மேற்கு மண்டலம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாபெரும் கோட்டையாக இருக்கும். குறிப்பாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி அவர்களுடைய அந்த ஏற்பாட்டிலே இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக நிர்வாகிகள் உடனாக இந்த நிகழ்ச்சி தற்போது மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிகளை தாங்கியவாறு சாலையினுடைய 2 புறங்களிலும் பல்லாயிரக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் அதே போன்று பொதுமக்களும் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோவை மாவட்ட மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கிற பல்வேறு திட்டங்களினூடாக இன்றைக்கு அந்த மக்கள் நன்றி கடனாக சாலையில் நின்று கொண்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பார்க்க வேண்டும். அவர் செய்து கொடுத்த பல்வேறு திட்டங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை நாம் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி பொங்குகிற அந்த நிகழ்ச்சியோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் வெற்றி நடை போடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னார். அவர் சும்மா சொல்லவில்லை, அது ஒரு மாபெரும் பெண் சிங்கத்தின் கர்ஜனை என்பதை அவர் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக இந்த உலகமே அதாவது தங்களுடைய வசம் கொண்டு வரும் விதத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிகளால் சரித்திர சாதனை படுத்தி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உலகிற்கு எடுத்து காட்டிய மனித தெய்வம் மாண்புமிகு அம்மா. அப்படிப்பட்ட ஒரு மனித தெய்வத்தினுடைய அடுத்த கட்டமாக அதிமுக என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை, 2 கோடிக்கு மேலாக இருக்கிற தொண்டர்கள் கொண்ட இந்த இயக்கத்தை புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்ணை இமை காப்பது போல வரலாற்றில் இதுவரை காணாது வந்த மாமணியாய், மனித குலத்தினுடைய விடிவெள்ளியாய், ஏழை எளிய மக்களுடைய காவலனாய், குடிமராமத்தின் நாயகனாய், விவசாயிகளுடைய பாதுகாவலனாய், இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதராய் தமிழகத்துக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம்தான் மாண்புமிகு எடப்பாடியார். புரட்சி தமிழருடைய இந்த எழுச்சி பயணம் தொடங்கியது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டம். இது சேர்ந்த கூட்டம் அல்ல, சேர்த்த கூட்டம் அல்ல, சேர்ந்த கூட்டம் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் விதமாக மேட்டுப்பாளையமே தற்போது மக்கள் வெள்ளத்தால் குலுங்கி கொண்டிருக்கிறது. செல்லுகிற இடங்களெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கம் சொன்னதை செய்தது மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்திருக்கிறது. 520 பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி அரியணை ஏறி 4 ஆண்டுகள் மக்களை நாசப்படுத்திய திமுகவை அரியணையிலிருந்து அகற்றி 2026 அதிமுக என்கிற இந்த மக்கள் இயக்கத்தை அரியணை ஏற்ற வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு அந்த மக்கள் களத்திலே நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த மக்கள் வெள்ளத்திலே தவழ்ந்தவாறு நடந்து செல்லுகிற அந்த காட்சி, செல்லுகிற இடங்களெல்லாம் குவிந்திருக்கக்கூடிய பெண்களையும் பொதுமக்களையும் பார்த்து கையசத்தவாறு பொன்முறுவலோடு நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக, 2026 எங்களை நீங்கள் அரியணை ஏற்றுங்கள், நாசப்படுத்திய தமிழகம் மீண்டும் அதாவது சுதந்திர பூமியாக மாறும், சட்டம் ஒழுங்கு ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக மீண்டும் அதிமுக ஆட்சியில் செய்தது போல மாற்றி காட்டப்படும். தமிழகத்திலே இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பல்கலைக்கழகங்களை ஆளுகிற கட்சியைச் சேர்ந்த கயவர்கள் காமவெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம், அதே போன்று அரக்கோணத்திலே ஒரு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவியை தொடர்ந்து பாலியல் வன்முறை, கொலை முயற்சி என்று அரங்கேறும் விவகாரம், சென்னை தாம்பரம் சானட்டோரியம் பகுதியிலே அரசு விடுதியில் கூட ஒரு 8 வயது 13 வயது சிறுமி 8ஆம் வகுப்பு படிப்பவரை ஒரு காவலாளி காலை உடைத்து அவரை பாலியல் வன்கொடுமைக்கு காக்கக்கூடிய சூழ்நிலை.
தமிழகம் முழுவதும் நாள்தோறும் பாலியல் வன்கொடுமைகள் இல்லாத நாட்கள் நேரமே மணியே இல்லை என்று சொல்லலாம். தமிழகத்தில் பால் நிலவரம், மழை நிலவரம், பூக்கள் நிலவரம், அதுபோல ஒவ்வொரு நாளும் இந்த பாலியல் வன்கொடுமை நிலவரம் என்பது கூடிக்கொண்டே செல்லுகிறது. சிறுமிகள் வேட்டையாடப்படுகிறார்கள். பல்கலைக்கழக மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பல்கலைக்கழகங்களே தனியார் நிறுவனங்களே பணிபுரியக்கூடிய பேராசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு, மூதாட்டிகளுக்கு, 80 வயது மூதாட்டி கூட கூட்டு பாலியல் வன்முறைக்கு வெறியாட்டங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். கஞ்சாவினுடைய போதைக்கு அடிமையாகக்கூடிய இளைஞர்கள் அவர்களை விட்டு வைக்காமல் கூட்டு பாலியல் வன்கொடுமை வெறியாட்டம், அதோடு அவர் காதில் மூக்கில் அணிந்து கொண்டிருக்கிற நகைகள் கூட பறித்துக் கொள்ளப்படுகிறது. இதே கோவை மாவட்டத்திலே ஒரு தலைமை காவலரை வெட்டிவிட்டு அவர் கண் முன்னே அவரது மனைவியுடைய தங்கச் சங்கிலியை பறித்து செல்லுகிறார்கள் ஒரு கொள்ளை கூட்டம். அந்த கொள்ளை கூட்டம் குறித்த சிசிடிவி காட்சிகள் இருந்தும் கூட அந்த கொள்ளையர்களை பிடிக்க முடியாத ஒரு நிலையில்தான் இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசினுடைய காவல்துறை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பது காவல்துறையினரே தலைக்குனிவை ஏற்படுத்தும் விதமாக, குறிப்பாக ஒரு காவலர் ஒரு குற்றவாளியை தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு ஆயுதங்களோடு நடமாடுகிறார், பகலில் வெட்டுகிறார் என்றால் தமிழகம் எங்கே சொல்லுகிறது? காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் அவர்கள் யாரிடம் சென்று முறையிடுவது என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது. அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகளை கூட பிடிக்க முடியாத நிலையில்தான் இன்றைக்கு தமிழக காவல்துறை இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பரிபாலிக்கக்கூடிய முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய கையாலாகாத தனத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கஞ்சா, பிரவுன் சுகர், போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான போதை சாக்லேட்டுகள், கஞ்சா கேக்குகள், இப்படி விதவிதமா கஞ்சா ஆயில், இப்படி சொல்ல முடியாத வார்த்தைகளால் LSD ஸ்டாம்பு, இப்படி பலவிதமான போதைப் பொருட்கள் இங்கே புழங்கி கிடக்கிறது, காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் பள்ளி கல்லூரிகள் முன்பாக கூட இந்த போதைப் பொருள் கிடைப்பதாக கூறுகிறார்கள். நேற்று முன்தினம் ஒரு சென்னையிலே ஒரு பள்ளி அருகே போதைப் பொருள் விற்பனராகவும் அதனை பிடிக்க முயன்ற போது தப்பி ஓடி அவர்களிடமிருந்து சில போதை கஞ்சா வஸ்துக்களை பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்படி பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஒரு கும்பல் இந்த கஞ்சாவிலும் போதையிலும் திளைக்கக்கூடிய அவலநிலை, அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சமூகத்திலே மக்கள் நடமாட முடியாத, பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய அவலம், இப்படி சந்திக்கிட்டு சிரித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது புரட்சி பயணத்தை தொடங்கி இருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணம் மாபெரும் எழுச்சியோடு கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் வரை சந்திப்பு வரை சென்று கொண்டிருக்கிறது. அங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் புரட்சித் தமிழரின் உன்னத முகத்தை காண ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் தொண்டர்களும் திரண்டு வந்து மக்கள் முதல்வரே வருக வருக என உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.